ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்கிறதுக்காக நம்ம எப்படி பிளான் பண்ணி அமௌண்ட் சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட நகையை வந்து மீட்டலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் நிறைய ஸ்கீம் பற்றி, கோல்டு ஸ்கீம் பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்ஸ் எல்லாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கடன்களே வரிசைப்படுத்தல். இப்போ வந்து ஒரு நகை தான் வச்சுருப்போமா அப்படின்னு கேட்டேன்னா நிறைய பேர் அப்படி கிடையாது, 2-3 இது வச்சுருப்பாங்க. ப்ளஸ் வந்து வேறு வெளியிலேயும் கடன்கள் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வரிசைப்படுத்தணும். ஸோ அந்த வரிசைப்படுத்தும் போது நம்ம எந்தெந்த கடனை வந்து சீக்கிரம் கழிச்சிடலாம், எந்தெந்த கடனுக்கு வந்து நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்றது நமக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து வந்துடும். அடுத்ததாக கவர்மெண்ட் பேங்க்கில் தான் வந்து நீங்கள் ஜுவல்லை வச்சு பாருங்கள், அங்கே தான் இன்ட்ரெஸ்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நிறைய ஜுவல்லரி வைக்கிறதுக்கு இப்போ நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. பட் அதிலலாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு, டே இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பே பண்ணியே நம்மளோட ஹோல் லைஃப்மே வந்து போயிடும், அமௌண்ட்டும் போயிடும். ஸோ அதில் தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, கவர்மெண்ட் பேங்க்கில் பாருங்கள். அடுத்தது திருப்ப வழி உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்க்கணும். எப்படின்னா நம்ம நகை அடை வைக்கும்போதே அதுக்கேற்ற அந்த வேல்யூ உள்ள அமௌண்ட்டு தான் வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து என்னென்னா இந்த அமௌண்ட்டு நம்மளால் கட்ட முடியுமா, இல்லை இதுக்கும் கம்மியாக நம்மளால் வந்து அடகு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நகையை வந்து அடகு வைக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 3 டைப்பில் வந்து நம்மளுக்கு பேங்க் வந்து திருப்புறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாதம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000 இந்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டு வட்டி அசல் இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம மாதம் கட்டும்போது இப்போ வந்து ரூ. 1,00,000 நம்ம அடகு வச்சுருக்கோம் அப்படின்னா 1000 கொண்டுட்டு போயிட்டு அதில் ரூ. 750 வட்டி போக மிச்ச காசு வந்து எதில் போய் சேரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அசலில் போய் சேரும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். ஸோ குறைஞ்சிட்டு வர போகும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்த மாதத்துக்குள்ள வட்டி கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம திருப்பலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு மெத்தடு. அடுத்து வந்து வருட கடைசியில் ஓகேவா. ஸோ அந்த வருஷம் ஃபுல்லாக அமௌண்ட்டை சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையுமே கட்டிட்டு நகையை வந்து திருப்பலாம். இது வந்து நிறைய பேருக்கு பாசிபிள் தான், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு. ஸோ மந்த்லிக்கு என்னால் சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷ கடைசியில் எப்படியாவது ட்ரை பண்ணி நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த நகையை வந்து நம்ம திருப்பிடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. ஸோ இது வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் கையில் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வருஷ கடைசியில் அசல் மாற்றி வைத்தல். இது வந்து நகையை வந்து புதுப்பிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் வந்து மாற்றி வச்சோம் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கிடைக்கும். பட் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த அசல் ப்ளஸ் வட்டிலேயே நம்ம வந்து கட்டி வைக்கலாம். அந்த அந்த புதுப்பிச்சு வைக்கும்போது கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம செலவு பண்ணாமல் திரும்ப நம்ம கொண்டு போயிட்டு அந்த நகையிலே கட்டி வைக்கும்போது அந்த நேரத்தில் நம்மளுக்கு அந்த அசல் ப்ளஸ் வட்டி குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நகையை வந்து திருப்பிடலாம். ஸோ இந்த 3 டிப்ஸில் உங்களுக்கு எது பாசிபிளோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த வருஷத்துலேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நகையை திருப்பிடலாம். இப்போ இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நகை தான் வந்து ஒரு செக்யூரிட்டி. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை வச்சு தான் ஏதோ ஒரு கடனை கழிச்சிருப்போம், ஏதோ ஒரு இதை வந்து நம்ம வாங்கியிருப்போம். ஸோ அதை வந்து நகையை அப்படியே விட்டுறாமல் நம்ம கண்டிப்பாக இந்த அளவுக்காவது கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணியாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நகையை வந்து கண்டிப்பாக திருப்பணும். ஸோ ஓகே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நகை வந்து கடனில் இருக்குது அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக இது என்னென்ன நம்ம இன்கம்லேருந்து எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து இன்கம் வந்து 20% வந்து நம்ம ஒதுக்கணும். ஸோ நம்மளோட பட்ஜெட் வந்து 20,000 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4,000 to 5,000 வந்து நம்ம எடுத்து வைக்கணும். அது பாசிபிள் தான். ஸோ இது எப்படி 5,000 20,000 பட்ஜெட்டில் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் 5,000க்கு மேலேயே வந்து நீங்கள் ஈஸியாக சேர்க்கலாம். ஸோ அந்த டிப்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஓகே, நம்மளுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நம்மளோட செலவுகளை தேவையில்லாத செலவுகளை வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் இருந்தால் நம்மளுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கணும். ஸோ வந்து 1 இயர் நம்ம வந்து வட்டியோட வந்து கால்குலேட் பண்ணணும். ரூ. 1,00,000 நம்ம நகை வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு வருஷத்தில் வந்து வட்டியோடு கால்குலேட் பண்ணி நம்ம
நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே ஃபிக்ஸ் ஆகிக்கணும். ஓகே இவ்வளோ தான் வட்டி. ஸோ நம்ம திருப்ப போகும்போது மொத்தமா இவ்வளோ அமௌண்ட்டு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். கட்டி நம்ம வந்து நகையை திருப்ப போகிறோம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா வந்தோன்னா நம்ம ஈஸியாக திருப்பிடலாம். ஸோ ரூ. 1,00,000 கடனுக்கு 1 இயரில் நம்ம செலுத்த வேண்டியது 1,08,000. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அக்யூரேட்டாக வந்து ஒரு 1,10,000 இந்த கிட்ட வரலாம். 10,000 9,000 கிட்ட வரலாம். ஸோ இப்போ மெஷர் பண்ணியிருக்க அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி மந்த்லி எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ 1,88,000 வந்து நம்ம வந்து 12ஆக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 9,000 வந்து வரும். ஸோ இந்த 9,000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேவிங் சேலஞ்ச் பண்ணி தான் வந்து நம்ம எடுத்து வைக்க முடியும். இப்போ நம்மளுக்கு 20,000 தான் வருது. ஸோ இதில் வந்து நான் 9,000 எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு பாசிபிள் கிடையாது. மேக்ஸிமம் 4 to 5 வந்து சேவ் பண்ணுறது தான் நம்மளோட ஒரிஜினல் டார்கெட்டாக இருக்க முடியும். பட்ஜெட் வந்து 20,000 இருக்கும்போது. ஸோ இந்த 9,000க்காக நம்ம ஏதோ ஒரு பேசிவ் இன்கமோ இல்லை ஏதோ ஒரு சைடு பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று பண்ணி தான் இந்த அமௌண்ட் வந்து நம்மளால் சேர்க்க முடியும். ஸோ நகையை திருப்பணும் அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது ஒரு இன்கமில் நம்மளால் திருப்ப முடியாது. ஸோ அடுத்த ஏதாவது ஒரு இன்கம்க்கு நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ணியே ஆகணும். அடுத்த பார்த்திங்கன்னா செலவுகளை குறைப்பது. இது கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப் பண்ண வேண்டியது. ஸோ நம்மளுக்கான தேவையை சுருக்கிக்கிறோம். ஆனால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட தேவைகளை வந்து அவங்க குறைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ அவங்க எப்பயும் போல் செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட செலவுகளை மட்டும்தான் குறைச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம அவங்களுக்குமே கொஞ்சம் எடுத்து சொல்கிறது பெட்டர். அடுத்தது கடைக்கு செல்வதை குறைத்தல். கடைக்கே நீங்கள் போகாமல் இருங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஸோ நீங்கள் கடைக்கு போகலாம். பட் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் போங்க. இல்லை எனக்கு அந்த நேரத்தில் வேணும் அப்படின்றதுக்காக மட்டுமே நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அதுவே பழக்கமாயிரும். ஸோ அதுக்குன்னு நம்ம அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது நோ ஸ்பெண்டிங் டே. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு வீட்டில் திங்ஸ் இருக்குது. சமைச்சு சாப்பிட்றதுக்கு திங்ஸ் இருக்குது. ஸோ வெளியில் போகிறதுக்கு எனக்கு வேலை இல்லை அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் எனக்கு ஒரு நாள் முழுக்க எந்த செலவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு டார்கெட் மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி தேவையில்லாத செலவு வந்து குறையும். அப்போ உள்ள அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. செல்ஃப் கண்ட்ரோல். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் செல்ஃப் கண்ட்ரோல் தான். செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளோட நகையை திருப்ப முடியும். அமௌண்ட் சேர்க்க முடியும். ₹1,00,000 ₹2,00,000 சேர்க்க முடியும். சேவிங் சேலஞ்ச் பண்ண முடியும். நகை வாங்க முடியும். இது எல்லாமே நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்தது இந்த ஆன்லைன் ஷாப்பிங். இதை குறைச்சாலே நம்ம செலவை குறைச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.